ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னென்னா, அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டே இருக்குது. போலீஸே கன்ஃபியூஸ் ஆகிடுவார் போல். ஸ்டார்டிங்கில் விஜய் மேலே ஒரு மாதிரி ஓகே, இவன் எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்த போலீஸ்க்கே பார்த்திங்கன்னா, இப்போ இந்த எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் கொண்டு போகணும் போலையே அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அவங்க சித்தப்பா தான். ஸோ என்ன சொன்னாலும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசனை சொல்லி விஜய் மேலே அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்டை திருப்புறதுக்கு அவரால் எவ்வளோ முடியுமோ அந்த லெவலுக்கு கேஸை திருப்பி விட்டுட்டுருக்காரு. இப்போ ரீசெண்டாக பேசினாங்களே, பழைய டாட்லாம் கனெக்ட் பண்ணி வச்சு மேபி அவங்க அப்பாவும் காசுக்காக, வெண்ணிலாவும் காசுக்காக தான் மேபி கிட்ட பழகிருப்பாளோ அப்படின்னு சொல்லி இப்போ சொன்ன விஷயத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா, அப்போவே விஜய்க்கு தெரியும். அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி அவங்க தாத்தா பாட்டி சொன்னதுனால இந்த லெவலுக்கு அப்போ அப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. அவர் தான் என்கிட்ட சொன்னார், காசுக்காக தான் இந்த குடும்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன எல்லா விஷயத்தையும் பண்ண சொன்னது அவர் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விஜய் கோர்த்து விட்டுட்டார். மேலே விஜயை பார்க்க பாவமாக இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம காவேரியுமே ஸ்டேஷன் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி தாத்தாக்குமே கால் பண்ணாங்க. தாத்தா நீ ஏமா போகிற, நீ போக வேணா, நான் வக்கீல் கூட்டு வரேன், நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிலமையில இருக்கும்போது நான் எப்படி தாத்தா போகாமல் இருக்க முடியும், அவர் எப்படி நான் தனியாக விட முடியும், நான் போகிறேன், நீங்கள் சீக்கிரமாக மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபஸ்ட்டு கிளம்புறாங்க. அப்போ தாத்தா கிட்ட பாட்டி சொன்ன விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பவுமே பாட்டி சொல்கிற விஷயம் நறுக்குன்னு இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாயிண்ட்ஸாக ரொம்ப வேலிடாக பாட்டிக்கான ஒரு டைலாக்ஸ் இருந்துச்சு. இவ முன்னாடியே பண்ணியிருந்தானா அவள் அப்போவே போயிருப்பாள். ஸோ உரிமையான இடத்துல 4 நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. என்ன தான் கேட்டாலும் பார்த்திங்கன்னா வெனிலா திருந்தின மாதிரிலாம் தெரியல. வெனிலா கிட்ட சொல்லும்போது நீங்களே ஒரு கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு கேட்கும்போது, அவருக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி, மற்றவங்களாம் உரிமை கொண்டாடுறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோவில் பார்த்த சீனே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் புரிய வச்சுருவாங்க, நான் ஏன் விலகி நின்னேன், நான் ஏன் உங்ககிட்ட நேற்றுக்கு அந்த பதில் சொன்னேன் அப்படிங்கிறது. காவேரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா ஓகே, அதாவது நான் குறுக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர, அதை அப்படியே மாற்றி வெளியில் பார்த்தீங்கன்னா என்ன நேற்று கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இப்போ இப்படி பேசுறியே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ட்ராக்கை மாற்றி பேசுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், இப்படி தான் சொன்னேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன சொல்லுவாங்களோ அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வெளியிலாக்கு புரிஞ்சிருக்கும் விஜய் காவேரி எந்த லெவலுக்கு அவங்களோட பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவங்களுக்கு புரியுதோ இல்லையா, அவங்க சித்தப்பாக்கு அவங்க மாமாவுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும். மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு பயம் இருக்குது. அதை வெளியில் காமிச்சிட்டும் காமிக்காத மாதிரியும் இருந்துகிட்ருக்கார் வெளியிலோட மாமா. அதுக்கப்புறம் காவேரி ஒரு கேள்வி கேட்பாங்க போலீஸ் வந்ததுக்கப்புறமா, அதாவது இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஏன் சார் அவங்க ஃபேமிலியே கொலை பண்ண நினச்ச விஜய் ஏன் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு இன்னும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது, நியாயமான கேள்வி தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸும் கேட்கும்போது, சார் எனக்கு இப்போ தான் தெரியும் அவங்க என் ஃபேமிலியை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கிளம்பி போக வேண்டியது தானே, எதுக்காக இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் நின்றுட்டு காவேரி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படி ஒரு நியாயமான கேள்வி தான். பட் அதையும் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. பட் அது சமாளிஃபிகேஷன் கொஷின் கூட எனக்கு எனக்கு அக்செப்ட் ஆகலை அவங்க சொன்ன பதில். வெண்ணிலா இப்போ என்ன முடிவில் இருக்காங்கன்னா, விஜய் எனக்கு கிடைக்கல, வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதை இன்னைக்கு காவேரி போட்டு உடச்சிருப்பாங்க. இங்கே நிற்கிறார் பாருங்கள் சித்தப்பா, அவருக்கு அவர் பையனை சேஃப் ஆக்கணும், அவரோட சம்மந்திக்கு என்ன பழி வாங்கணும், அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கும்பல்லாம் விஜய் இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத கரெக்டாக உண்மையாக சொல்லுவாங்க. அவள் சொல்கிறது ஏதாவது புரியுதா பாருங்க அப்படின்னு திருப்பி சித்தப்பா, காசுக்காக தான் அவளுமே நின்றுட்டு இருக்கா இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி காவேரி பற்றியுமே தப்பாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வெளில போங்க, நான் தேவைப்பட்டால் கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேப்பில் தான் பார்த்திங்கன்னா காவேரியோட அக்கா கால் பண்ணுறாங்க, கங்கா கால் பண்ணி எங்கடி இருக்க, ஏன்டி இன்னும் வரல, ஆனால் குமரன் வந்துடுறாரு இல்லையா வீட்டுக்கு. ஸோ குமரன் அங்கே இருக்காங்க அப்படின்னு நினைப்பில் வீட்டில் இருந்திருப்பாங்க போல். ஸோ குமரன் தனியாக அதுக்கப்புறம் பயந்துட்டு உடனே கால் பண்ணுறாங்க. காவேரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் இன்னும் நான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பட் ஆனால் கங்காவுக்கு டவுட் வந்துடுது. அவங்க அம்மா பேசுன்னு சொல்லும்போது ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க, நீ சொல்லி சமாளிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குடும்பத்தை பார்த்தாலே செம கடுப்பாக வருது. இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணும், நீ கால் பண்ணு, நான் கால் பண்ணி பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் டார்ச்சருக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்களா, இல்லை வீட்டை கொடுக்குற டார்ச்சருக்கு ஃபீல் பண்ணுவாங்களா, என்ன தன்ற அவ்வளோ கடுப்பாக வருது அந்த ஃபேமிலியை பார்க்கும்போது. ஃபைனலாக அந்த கேங் பார்த்திங்கன்னா பார்த்து காவேரி சிரிச்சுட்டு இருக்காங்க. அதோட எபிசோடுமே முடிச்சிருக்காங்க. எப்படியும் வெளியே கொண்டு வந்துடுவாங்க காவேரியில், எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. வக்கீல் வராரு, சித்தி வராங்க. ஸோ கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா சித்தியில் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், என்னோட கெஸ் படி. பார்ப்போம். நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.